வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடுவுங்கள் என்ற வேத வாக்கியத்தை நாம் நினைவு கூறுகிறோம். இரண்டாவதாக, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஆம், நாம் எல்லாவற்றையும் சோதித்து பார்க்க வேண்டும். சோதித்து பார்த்து இந்த காலகட்டத்திலே நாம் நலம் எது என்பதை அழைத்து ஆராய்ந்து பார்த்து அதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் வர்ணிக்கிறது. எனவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்வதற்காக இருக்கிறார். எனவே அந்த நாட்களை நம்மளுக்கு விசேஷித்து கொடுக்கவும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருந்து பார்த்து எது என்பதை ஆராய்ச்சி செய்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் வர்ணிக்கிறது. ஹல்லேலூயா. எனவே தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது வேதாகமவியல் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க இருக்கிறோம். பிப்ளியாலஜி பல தலைப்புகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எனவே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் இதெல்லாம் பார்த்தோம். இடைப்பட்ட காலத்தில் தொடர்ந்து வரும்போது எஸ்காட்டாலஜி வருங்காலவியல் சம்பவத்தை சிலதெல்லாம் பார்த்தோம். 7000 ஆண்டு தெய்வ திட்டம் இதெல்லாம் அங்கே இருக்கிறது உண்டு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வேதாகமவியல் பார்க்கிறோம். பைபிள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்க்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைபிளுடைய ஆழங்கள் தெரியாமல் இருப்பாங்க. அநேக இடங்களில் பைபிள் இருக்கும், ஆனால் அது வாசிக்க மாட்டாங்க. இல்லை என்றால் வசனங்கள் அதிக அளவுக்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா புரிந்து செயல்பட மாட்டாங்க. இல்லை அதுக்கு மதிப்பு கொடுக்காமல் இன்று இருக்க ஜென்ரேஷன். ஒரு காலத்துலலாம் முட்டி போட்டு குளிச்சுட்டு ஜெபிச்ச காலங்கள் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிக்க வேண்டாம், முட்டி போட்டாலும் ஜெபிச்சே ஆகணுன்ற கட்டாயத்துக்குள்ளாக கிறிஸ்தவ சமுதாயம் இருந்தது. ஒரு 30 வருஷத்தில் நான் சொல்கிற காரியங்கள்லாம். அதுக்கப்புறம் வர 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 அப்படி என்ன செஞ்சப்பட்டது, இது ரொம்ப சரியான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம வசனத்தை தியானிக்கிற அளவுக்கு இன்று இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் குறைந்து போனது. வேதாகமே கையில் தூக்குவதற்கு வெட்கப்படக்கூடிய நிலைக்கு இந்த கிறிஸ்தவ சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அது மட்டும் இல்லாமல் அன்று அந்த பைபிள் ரொம்ப எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கிது. அப்போல்லாம் ஈஸியாக கிடைக்கல, அது கிடைக்காது, ஃப்ரீயாக எங்கேயும் தர மாட்டேன். இப்போல்லாம் நாங்கள் பைபிள் நாங்கள்லாம் பாஸ்டாக இருக்கோன்னா எங்கே பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனாலும் என்ன உண்டுன்னா அங்கே ஒரு பைபிள் கொடுப்பாங்க. 5 பைபிள் 10 பைபிள் 20 பைபிள் எழுதி நாங்கள் வாங்கலாம். இந்த மாதிரி வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இலவசமாக வேதாகமம் கொடுக்கறதுனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதோடைய வேல்யூவேஷன் யாருக்குமே பெரிய அளவுக்கு தெரியறது கிடையாது. அதை புரிந்து கொள்வதற்கு தான் என்ன செய்ய போகிறோன்னா இந்த பிப்ளியாலஜி என்ற தலைப்பின் கீழாக பார்க்க வேதாகமம் ஒரு மனுஷனை உருவாக்கி அவனை நல்வழிப்படுத்துகிறதாக இருக்கிறது. எனவே தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த வேத புத்தகம் எப்படியெல்லாம் நம்ம சொல்லப்பட்டு பார்க்கும். முதலாவது பார்க்கும்போது தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்கள் யார் என்று பார்க்க இருக்கிறோம். ஆரம்ப கட்ட காலத்திலே தமிழ் வேதாகமத்தை யார் மொழிபெயர்த்தார்கள் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்போம். ட்ரினிட்டி நோட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அதோடைய முக்கியத்துவத்தை எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இருந்தாலும் கூட மறுபடியும் ஒரு விஷயம் கூட என்ன செய்ய போகிறோன்னா உங்களோட கூட பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்த்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா இங்கே சீகன் பால்க் அப்படின்னு இருக்குது. கிபி 1727 ஆண்டு. அப்புறம் இங்கே இரண்டாவது ஒரு நபர் இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா வேதாகமத்தில் 8 நபர்கள் இருக்கிறாங்க. 8 நபர்கள் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார்கள். நம்ம கையில் இருக்கிற இப்போ வேதாகமம் இருக்குது பார்த்திங்களா, தமிழ் வேதாகமத்தை. அதில் 5ஆவதாக இருக்கிறவர் தான் ஹென்றி பவர் என்பவர் கிபி 1871 ஆண்டிலே வெளியிட்டதான வேதாகமம். இந்த வேதாகமத்தை தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு முந்தி 4 பேர் பயன்படுத்தின சொல்லிக் கொடுத்த அந்த வேதாகம் நம்ம கையில் இல்லை. எனவே பரிசுத்த ஆவியானவர் பல விதமான இக்கட்டுகள் மத்தியில் தான் இந்த ஹென்றி பவர் எழுதிய இந்த வேத புத்தகம் நம் கையிலே கிடைத்து கொண்டு இருக்கிறது, நாம் வாசித்து கொண்டு இருக்கிறோம். எனவே தொடர்ந்து நம்ம பார்ப்போம்னா அந்த சீகன் பால்க்கு அந்த 1727 ஆண்டிலே எழுதப்பட்ட அந்த வேதாகம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இல்லைங்களா. இதில் நீங்கள் நிறைய நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னா நிறைய எழுத்துக்கள் இருக்காது. அந்த காலங்களில் அந்த இஷு ஷா போன்ற எழுத்துக்களெல்லாம் இல்லாத காலம். அன்று தமிழ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஒரு 300 வருடத்துக்கு முன்பதாக தமிழ் மொழி இந்த வடிவில் தான் இருந்தது. ஓகே, ரெண்டாவதாக அந்த இதேனியஸ் என்றதான அவர் எழுதின வேதாகமத்தை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. கிபி 1840 வருஷத்தில் இந்த தமிழ் அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் ஒருவேளை ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்ருக்கோம். கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எழுத்துக்களை ஸ்பேஸ் எல்லாம் எதுவுமே பெரிய அளவுக்கு இருக்காது, ஸ்பேஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த இஷு ஷா போன்ற வட மாநில சொல்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் அந்த நாட்களில் இல்லாது இருந்தது. நம்ம சொல்கிறது ஏறக்குறைய ஒரு 250 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் முந்தி 1840 அந்த 1840 அந்த போன்ற காலங்களில்
இங்கே இன்னும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும்போது என்ட்ரிப்பவர் என்பவர் நமக்கு கையில் இருக்கிற வேதாகமம், இப்போ நம்ம கையில் இருக்கிற இந்த வேதாகமம் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி நவீன உலகத்திலே பயன்படுத்தப்பட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்க்க மோசே எழுதின நிருபம், அது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரிப்பவரால் எழுதி அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் என்ற வசனம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்று இருக்கிற வேதாகமத்தில் இன்றைக்கு அந்த நாட்களிலே எழுதப்பட்டதான இந்த மொழிபெயர்ப்பு இன்னும் இருக்கிறதான அட்வான்டேஜான மொழிபெயர்ப்பு தான் அந்த ரைட் சைடில் இருக்கிறது. நீங்கள் பார்த்துட்டு ஸ்க்ரீனில் பார்த்துட்ருப்பீங்க அந்த எழுத்துக்கள். இப்படி தான் வந்து தமிழ் மொழிபெயர்ப்பு செய்யும்போது பலவிதமான இக்கட்டுகள் அந்த சமயங்களிலே நமக்கு என்ன செய்தார் அப்படின்னா அவங்கள எழுதி எனக்கு கொடுத்தாங்க. ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஏதோ ஒரு வகையிலே வசனத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு வகையிலே வசனங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ராமன் சொல்லுவோமா? அப்போ உங்கள் வாழ்க்கையில் நம்முடைய ஜீவியத்திலே இப்படிப்பட்ட வேதாகமம் நமது வாழ்க்கையில் கிடைப்பதற்கு நாம் பெரிய ஒரு விதமான பாக்கியம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு, அது கர்த்தருடைய ஈவு என்றதான வேத வசனத்தை நாம் நினைவு கூர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஓகே, வேதாகமம் எபிரேய மொழி. இப்போ வேதம் என்றாலே அதோடைய ஆரம்ப கால மொழி என்பது எபிரேய மொழி. எபிரேய மொழி தெரிந்தால் அந்த கடவுளுடைய அந்த வார்த்தைகள் கட்டளையாக மனுஷனுக்கு புறப்பட்டு வந்தது. அதுக்கு பிற்பாடு ஒன்றின் பின் ஒன்றாக பல மொழிகளிலே இன்று மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாங்க. முதல் மொழியாகிய அந்த எபிரேய மொழியை நாம் நினைவு கூற இருக்கிறோம். அந்த எபிரேய மொழி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் இஸ்ராயல் மக்களோடு கர்த்தர் பேசின வாக்கு தத்தங்கள், ஆகமங்கள், எனவே அது மட்டும் இல்லாமல் தீர்க்கதரிசன வசனங்கள் போன்ற பல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கர்த்தர்கிட்டேருந்து வாங்கின அந்த மொழி தான் அந்த எபிரேய மொழி. மோசேக்கு கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த 10 கட்டளையின் எழுத்துப்பூர்வமாக இருந்தது தான் இந்த எபிரேய மொழி என்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்கள், லக்ஷர் கோடேஸ் என்ற தேவன் பேசும் மொழியிலிருந்து தேவனால் மனிதன் கொடுத்த மொழி எபிரேயம் ஆகும். முதல் தோன்றிய மொழி இதுவே என்று சொல்லி இன்று இருக்கிற வேத பண்டிதர்கள், வேத அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. லக்ஷர் கோடேஸ் என்றதான இந்த மொழி தான் பரிசுத்த மொழி என்று சொல்லுவாங்க. இந்த மொழி தான் ஆதாம் ஏவாளோடும் ஆண்டவர் பேசிய மொழி. ஆரம்ப கட்ட காலத்தில் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது இந்த மொழியில் தான் ஆண்டவராகிய தேவன் ஆதாம் ஏவாளோடு பேசினார். லக்ஷர் கோடேஸ். மனுஷன் பாவம் செய்த போது இந்த பரிசுத்த பாஷை என்ற வார்த்தை மாற்றப்பட்டது. எபிரேய மொழியிலே அவர் பேச தொடங்கினார் அப்படின்னு அடுத்த லைன் வாட்சம். லக்ஷர் கோடேஸ்லேருந்து வந்து அதுலேருந்து பிரிந்ததான அதிலிருந்து ஆண்டவர் கொடுத்ததான மொழி தான் இந்த எபிரேயம் மொழி. எபிரேயம் என்றால் உடன்படிக்கையின் மொழி என்று அர்த்தம். இதை இவ்ரித் என்று ஆரம்ப காலத்தில் சொல்வார்கள். ஆரம்ப கட்ட காலத்தில் ஆண்டவர் பரிசுத்த மொழியை கர்த்தர் பேசினார். மனிதன் பாவம் செய்து அந்த பரிசுத்தத்தை அவன் இழந்த பிற்பாடு ஆண்டவர் மொழியை தருகிறார் எபிரேயம், அது இவ்ரித் என்று அதை சொல்வார்கள். தொடர்ச்சியாக நம்ம கவனிக்கும் போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், எபிரேய மொழி தனித்து இயங்கக்கூடிய மொழியாகும். இதிலிருந்து எந்த ஒரு மொழியும் இதுவரை உருவாக்கப்படவில்லை. நிறைய நாட்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், வெவ்வேறு, அதாவது இந்தி சமஸ்கிருதத்து, அதாவது இந்தியிலேருந்து சமஸ்கிருதம் உருவாகுது, இல்லை சமஸ்கிருதம் இந்தி உருவாகுது அப்படிம்பாங்க. இப்போ வந்து நம்ம தமிழ் மொழியிலேருந்து வேறு ஏதாவது மொழி உருவாக்கப்பட்ட மொழிகள் நிறைய இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியெல்லாம் உருவாக்கப்பட்ட மொழியாக இருக்குது. அப்போது ஆரம்ப கட்ட காலத்திலேருந்து ஒரு மொழி இருக்குது, அதுலேருந்து இன்று வரை எபிரேயத்திலேருந்து எந்த மொழியும் உருவாக்கப்படவே இல்லை என்றால் அதுதான் எபிரேய மொழி. அதாவது எபிரேயத்திலேருந்து ஒரு மொழி என்ன செய்யலை, வேறு எந்த மொழியும் ஸ்ப்ரெட் ஆகலை. அது ஒரே மொழி தனித்து இயங்கக்கூடிய மொழியாக இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஓகே, இங்கே தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே அப்பா மொழி என்று இந்த எபிரேய மொழியை தான் சொல்வார்கள். எல்லாமே வந்து அம்மா மொழி தான் நம்மளுக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்க, மதர் டங்னு சொல்லுவோம், தாய்மொழி. எனவே உலகத்திலே அப்பா மொழி என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எபிரேய மொழி. எபிரேய மொழியை தான் என்ன செய்வாங்கன்னா அப்பா மொழி என்று சொல்வார்கள். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உண்டு. நம்பர் 1, இங்கே நீங்கள் 3 வகையான லாங்குவேஜ் மாதிரி இருக்கும். அந்த லாங்குவேஜ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது ஆதாம் முதல் மோசே வரை அவர்கள் பயன்படுத்தின அந்த எழுத்தின் பேர் வந்து கட்டவ் மிக்ராயித் என்றதான அந்த மொழியை, அந்த எபிரேய ஃபாண்டை தான் பயன்படுத்தினார். கட்டவ் வந்து மிக்ராயித் என்றதான அந்த மொழி ஃபாண்டை தான் பயன்படுத்தினார்கள். மோசே முதல் பாபிலோன் அடிமைத்தனம் வரை கட்டவ்
இவ்ரித் என்ற எழுத்துக்களை பயன்படுத்தினார்கள். கீழே இருக்கிற பாருங்கள், அந்த எழுத்துக்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். மூன்றாவதாக பார்க்கும்போது பாபிலோன் அடிமைத்தனம் முதல் இன்று வரை கட்டம் அசிரித் என்றதான எழுத்துக்களை இன்று பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. 3 வகையான தமிழ் மொழி எபிரேய மொழி அது உருமாற்றம் அடைஞ்சது. ஓகேங்களா? ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து பல மொழிகள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம், சீகன் பால்கிலிருந்து இன்றைக்கி வரையுமே பார்த்திங்கன்னா ஒரு 3, 4, 5 முறை தமிழ் மொழி வந்து உருமாற்றம் அடைஞ்சிருக்கு. அட்வான்ஸாக என்ன செஞ்சுருக்காங்க, வந்திருக்கு. ஆனால் ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஆரம்ப கட்ட காலம் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா சித்திரவடி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா, நான் வந்து இங்கே மவுஸ் காட்டுற பாருங்கள். இந்த மவுஸ் பார்க்குற இடத்துலலாம் வந்து இது சித்திரவடி எழுத்துக்கள் என்று சொல்லுவாங்க. ஆரம்ப கட்ட காலத்துலலாம் வந்து எப்படி இருக்கணும், எழுத்துக்களாக இருக்காது. ஒரு ஆள் வரைஞ்சிருவாங்க, ஆள் பக்கத்தில் ஒரு வண்டி, மாட்டு வண்டி வரைஞ்சிருவாங்க, ஒரு மாடு வரைஞ்சிருவாங்க, அவ்வளோதான். அப்படி என்னென்னா ஒரு ஆள், வண்டி, மாடு, ஒரு ஆள் வந்து அந்த மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு போனான், இல்லை ஓட்டிக்கிட்டு நின்றான். இப்படி எந்த லாங்குவேஜ், அது மீன் எந்த ஸ்லாங்கில் பேசினா புரியுமோ அந்த ஸ்லாங்கில் அவங்களுக்கு புரிஞ்சிடும். இப்படி தான் வந்து எழுத்துக்கள் எல்லாம் இந்த சித்திரவடி எழுத்துக்கள் என்று சொல்லுவாங்க. பழைய கல்வெட்டுகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கல்வெட்டுகள் எல்லாம் வந்து அந்த அந்த உருவத்தை தான் வரைந்து வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கணும், அவ்வளோதான். அதை பேஸ் பண்ணி இது இப்படி இருக்கிறதா என்பதை நம்ம புரிந்து கொள்வதற்காக தான் அப்படி இருந்தது. எனவே இதுவரை 3 முறை மட்டுமே வடிவம் கொண்ட இந்த எபிரேய மொழி. அப்படியானால் இதில் தான் வந்து திருத்துவம் வெளிப்படுத்துகிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, வசனத்தில் வாசிக்கிறோம், பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் என்று நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா அங்கே 2 எழுத்து தகப்பன் என்ற வார்த்தைக்கு ஆவ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆவ் என்று, அந்த ஆவ் என்ற வார்த்தையில் 2 எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒன்று பெத், இன்னொன்று ஆலெஃப். ஓகேங்களா, பெத் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஆலெஃப் என்றதான ஒரு லெட்டர்ஸ், 2 லெட்டர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு, முந்தியும் பிந்தியும். அதாவது பெத், ரெண்டாவது வந்து ஆலெஃப். இங்கே பாருங்கள், எபிரேய எழுத்துக்கள் மொத்தமாக 22 எழுத்துக்கள் உள்ளது. அதில் முதல் எழுத்து பார்த்திங்கன்னா ஆலெஃப், அதில் முதல் எழுத்து பார்த்திங்கன்னா ஆலெஃப், இரண்டாவது எழுத்து பார்த்திங்கன்னா பெத். எனவே அங்கே வசனத்தில் என்ன பயன்படுது, 2 எழுத்து ஆவ் என்றதான வார்த்தை, அந்த வார்த்தை 2 எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதல் எழுத்து வந்து ஆலெஃப், அதிலே பயன்படுத்திக்க இரண்டாவது எழுத்து பார்த்திங்கன்னா பெத் என்றதான வார்த்தை. 2த்துக்கும் அர்த்தம். முதல் எழுத்தின் எண் மதிப்பு வந்து 1, இரண்டாவது எழுத்தின் எண் மதிப்பு வந்து 2. புரியுதுங்களா நான் பேசிகிட்டு இருக்கிறது? ஓகே, முதல் எழுத்துடைய எண் மதிப்பு வந்து 1. ஒவ்வொரு எண்ணுக்கும் பார்த்திங்கன்னா எண் மதிப்பு உண்டு. ஒவ்வொரு லெட்டருக்கு, ஏக்குன்னா அது 1, பின்னா 2, ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா எண் மதிப்புன்னு ஒன்று இருக்கும். அப்போ இந்த ஆலெஃப் என்றால் அதுக்கு எண் மதிப்பு 1, பெத் என்றால் அதுக்கு எண் மதிப்பு வந்து 2. அப்படி என்றால் 1, 2 கூட்டினால் 3 என்ற எண் வருகிறது. அப்படியானால் எபிரேய மொழியின் எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னா திரியேக தேவனை வெளிப்படுத்துகிறது. ராமன் சொல்லுவோம், இந்த எபிரேய மொழிபெயர்ப்பும் எபிரேய எழுத்துக்களும் வேதாகமும் எதை வெளிப்படுத்துகின்றால் அப்பா, அந்த அவ் என்றால் அப்பா. எனவே வந்து அப்பா என்ற அந்த மொழி அதில் எண் மதிப்பு வந்து 3 வருகிறது கூட்டினால். எபிரேயத்துடைய முதல் எழுத்து 22 எழுத்தில் முதல் ஆலெஃப், ரெண்டாவது எழுத்து பெத், 2 எண் மதிப்பு கூட்டினால் 3. எனவே திரியேக தேவனை வெளிப்படுத்துகிறது. நாம் ஆராதிக்கிற தேவன், வேதாகமத்தில் படிக்கிற அந்த ஆண்டவர் யார் என்று திரியேக தேவன். நாம் வணங்குகிற தேவன் யாருன்னா திருத்துவ தேவன். அந்த தெய்வத்தை தான் நாம் வணங்குகிறோம். எனவே இங்கே அழகாக ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எனவே ஆண்டவர் தமது மகத்துவத்தை மனிதர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணி அதை விட்டு விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்றெல்லாம் வேதத்தில் நம்ம படிச்சிருப்போம். எனவே ஆண்டவராக கர்த்தர் இந்த காலகட்டத்திலே அழகாக நமக்கு வந்து ஒரு வேதாகமத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த மகத்துவங்களை எழுதி கொடுத்துருக்காரு. அது அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் எழுதி கொடுத்த ஆண்டவர் நம் கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது உண்டு. ஆனால் எத்தனையோ ஜனங்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். நான் பண்ணுற தப்பு அப்படின்னு சொல்லுகிறவர்கள் கூட அதை வந்து தொடர்ச்சியாக செய்யத்தான் அவர்கள் வேண்டியதாக இருக்கிறது. எனக்கே புரியுது நான் செய்கிறது தவறு என்று சொல்லுகிறவர்கள் கூட தொடர்ச்சியாக அதை மறுபடியுமாக செய்து கொண்டு அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். எனவே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறதாக வசனத்தில் வாசிக்கிறோம். ஒன்றாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது என்ற வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 55 வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்தில், இந்த வார்த்தை ஒன்றாகிலும் தரையிலே விழாது, நிச்சயமாக கிரியை செய்யும்.
அப்போ வார்த்தையை கொடுத்து தான் நம்ம அழைத்திருக்கிறார். வேதாகமத்தை நாம் இப்படி நேசித்து அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பெற்றுக்கொண்டால் நாம் வாழ்க்கையிலே வாழ்ந்து கர்த்தர் வருகையிலே நாம் ஆயத்தப்படுவோம். அப்போ என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகள் அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். எனவே வேதாகம் என்ன சொல்கிறது என்றால், வேதாகமத்தில் தேவனுடைய திட்ட வரைவு அப்படின்னு இருக்கு. காட்ஸ் ப்ளூ பிரிண்ட் இன் த பைபிள். எனவே வேதாகமம் என்பது என்ன, ஒரு திட்ட வரைவு, ஒரு ப்ளூ பிரிண்ட்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ப்ளூ பிரிண்ட் இருந்தால் தானே செயல்முறைப்படுத்த முடியும். ஒரு இன்ஜினியர்லாம் ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா எடுத்தோன்னே ப்ளூ பிரிண்ட் எடுக்கிறாங்க. இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு மெட்டீரியல் தயார் பண்ணுறாங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஸ்கெட்ச் முதலாவது அந்த ஒரு மெட்டீரியலுடைய அளவெல்லாம் போட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு பிரிண்ட் எடுத்து அதை பேஸ் பண்ணி தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த மெட்டீரியலை வந்து தயார் பண்ணுறாங்க. ப்ளூ பிரிண்ட் இஸ் வெரி மஸ்ட். அதே சமயத்தில் தேவனாகிய கர்த்தர் அந்த ப்ளூ பிரிண்ட் தான் வேதாகமம். நம்ம அது வேதாகம் என்பது கர்த்தருடைய ப்ளூ பிரிண்ட். வருங்காலவியலை பேஸ் பண்ணி ஆண்டவர் ப்ளூ பிரிண்ட்டை வந்து ஆல்ரெடி முன்குறித்து கொடுத்தாச்சு. இப்போ வேதாகமத்தை தேவனை திட்ட வரைவு அப்படின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தேவன் எல்லாவற்றையும் படைப்பதற்கு ஒரு திட்ட வரைவை உடையவராக இருந்தார். எல்லாம் ஆல்ரெடி ஒரு கர்த்தர் கையில் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு. அந்த ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ண உலகத்தின் எல்லா திட்டங்களையும் அப்படியே வடிவமைத்து கொண்டு இருக்கிறாரு. அப்போது இந்த வேதத்தில் இருக்கிற கர்த்தருடைய அந்த ப்ளூ பிரிண்ட்டு தான், அந்த திட்ட வரைவு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமது வேதாகமம். கர்த்தருடைய அந்த ப்ளூ பிரிண்ட்டை இன்னைக்கு யார்கிட்ட கொடுத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, தம்மை நேசிக்கிறவர்களுக்கு, யாருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறனோ அவர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்ன செஞ்சேன்னா, வேத அறிவை நமக்கு கொடுத்தபடினாலே, வேதாகமத்தை கொடுத்தபடினாலே, பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு இருக்கிறதான ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறபடினாலே, அப்போ தேவன் எல்லாவற்றையும் படைப்பதற்கு ஒரு திட்ட வரைவு ப்ளூ பிரிண்ட் உடையவராக அவர் இருக்கிறதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போது அவர் கையில் திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை ஒரு புத்தகமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகம், அந்த ப்ளூ பிரிண்ட் இன்ஜினியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ரூமில் உட்காந்துட்டு இந்த அளவு மட்டும் சொன்னீங்கன்னா, இப்போ 30-40ன்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த 30-40க்கு எங்கே பார்க்கிங் வரணும், எங்கே கிச்சன் வரணும், எங்கே பெட்ரூம் வரணும், எங்கே ஹால் வரணும், எவ்வளோ அளவு வரணும், எல்லாம் எத்தனை வந்து ஹைட் வேணும், எத்தனை வந்து மாடி வேணும், அது எவ்வளோ தேவைப்படும், கற்கள் எவ்வளோ தேவைப்படும், சிமெண்ட் எவ்வளோ தேவைப்படும், A to Z எவ்வளோ பில்லர் வந்தாங்க நல்லாயிருக்கும் எல்லாமே சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்து கையில் கொடுத்துட்றாங்க. அது யார்கிட்ட போகுதுன்னா அடுத்த இன்ஜினியர் கையில் போகுது. எனவே அவர் உட்கார்ந்து அதை அளந்து பார்த்து அவர் வேலைக்கு மேஸ்திரி வச்சு வேலை வாங்கி பில்டிங்கை கட்டி முடிச்சிடுறாரு. அப்போ எங்கேயோ ஒரு நபர் ரூமில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்கிறாரு, ஒரு ப்ளூ பிரிண்ட்டை அந்த ஸ்கெட்சை ட்ராயிங் பண்ணி கொடுத்துட்றாரு. அப்போ கர்த்தர் அந்த ட்ராயிங் பண்ணி யார்கிட்ட கொடுத்துருக்கா திட்டத்தை நிறைவேற்றுவதற்கென்றால் பரிசுத்தவான்களுடைய ஊழியக்கார இடத்தில் கொடுத்துருக்காரு. நான் நினைக்கிறேன் வந்து உங்ககிட்ட தான் அந்த திட்டத்தை கொடுத்துருக்காரு. எனவே தேவ திட்டம் என்ன என்பதை எல்லாம் உங்களுக்கு அழகாக தெரியும். வேதாகமம் அதை வர்ணிக்கிறது. வேதத்தை நீங்கள் வாசிக்க அவருடைய திட்டங்கள் எல்லாவற்றுமே ஆண்டவர் சொல்லித்தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே நமது திரியேக தேவனின் திட்ட வரைவு தான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது வேதாகமும் மனிதர்கள் எல்லாமே நீங்கள் கண்ணில் பார்க்குறது எல்லாமே திரியேக தேவனின் திட்ட வரைவு. எனவே அவருடைய திரியேக தேவனுடைய அந்த ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம எல்லா கையிலும் வந்து இருக்கிறதான ஒன்று. ஓகே, பிதாவாகிய தேவன் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யெகோவா எலோஹிம். ஓகேங்களா, இங்கே நல்லா கவனமாக பாருங்கள். யெகோவா எலோஹிம். ரெண்டாவதாக குமாரனாகிய தேவன் யெகோவா எலோஹிம். மூன்றாவதாக பரிசுத்தாவியாக தேவன் யெகோவா எலோஹிம். இது வந்து நம்ம ட்ரினிட்டி நோட்ஸை பற்றி படிக்கும்போது இந்த மூன்று ஆழ்த்துவ தேவனை குறித்தும் அந்த திட்ட தெளிவாக படிச்சிருப்போம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு அது நினைவு இருக்கும், புரிய வைத்திருப்பார். ஓகே, நம் கையில் இருக்கிற இந்த வேதாகமம் ஒரு குழு இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எழும்பி பிதாவாகிய தேவனை மாத்திரம்தான் கடவுளாக எண்ணுகிறவர்கள், ஒரு குழு பரிசுத்த ஆவியாகிய தேவனை மாத்திரம் கடவுளாக நினைக்கிறவர்கள், இன்னொரு குழு குமாரனாகிய தேவனை மாத்திரம் கடவுளாக நினைக்கிறவர்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் திரியேக தேவன். வேதாகம் திரியேக தேவனை தான் வெளிப்படுத்துகிறது. நமது கையில் இருக்கிற வேதாகம் திருத்துவ தெய்வத்தை தான் அடையாளப்படுத்துகிறது. அதை நான் உங்களுக்கு இன்று பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த பிதாவாகிய தேவனை வேதாகம் யெகோவா எலோஹிம் என்ற வார்த்தையை சொல்லி அவருக்கு பெயரை கொடுக்கிறது. குமாரனாகிய தேவனுக்கு யெகோவா எலோஹிம் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டு சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு யெகோவா எலோஹிம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இப்படி மூன்று ஆழ்த்துவ கடவுளை வெளிப்படுத்துகிறது தான் நம் கையில் இருக்கிறதான வேதாகம். தமிழ் வேதாகமத்தில் சில மொழிபெயர்ப்பு காலத்திலே பிரச்சனைகள் இருந்தபடினாலே அது சில பெயர்கள் வந்து
மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய வேதாகமும் ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டு ஒரு நபர் ஊழியம் செய்து பரலோகம் போவதற்கு, சுகமாய் வாழ்வதற்கு, பெஸ்ட்டாய் வாழ்வதற்கு, திட்டமாய் வாழ்வதற்கு, பலனாய் வாழ்வதற்கு நம்ம கையில் இருக்கிற வேதாகமே போதும். ஓகேங்களா? இந்த வேதாகமும் சூப்பர் குட், இதுவே போதுமானது. இதற்கு மேல் நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் ஆராய்ச்சி செய்து பரிசுத்த உதவியோடு கற்றுக்கொள்ளலாம். நிறைய அறிவாளிகள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா, எபிரேயத்தை சில படித்தவர்கள், அது தப்பாக படித்தவங்க, ஏன்னா அராமிக் தப்பாக படித்தவங்க, அப்புறம் கிரேக்க மொழியை தப்பாக படித்தவங்க, இவங்கெல்லாம் நம்ம கைட்டிருக்க வேதம் தவறு என்று சொல்லி இன்றைக்கி ஒரு குழு அப்படி எழுந்துட்டுருக்கு. நம்ம கிட்டக்கிறதெல்லாம் பைபிள் வந்து சரியில்லை, அது வந்து மொழிபெயர்ப்பு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கு. மொழிபெயர்ப்பு இஷ்யூஸ் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானது நமக்கு உதவி செய்கிறார். எனவே நமது வேதாகவும் போதும். நமது வேதாகவும் ஒரு நபரை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவதற்கு, நமது வேதாகம் ஊழியம் செய்வதற்கு நமது வேதாகம் ஆல்மோஸ்ட் வெரி வெரி மஸ்டான ஒரு புத்தகம் தான் நம்ம கையில் இருக்கிற வேதாகம். எந்த குறையும் நமது வேதாகமத்தில் கிடையாது. ஆனாலும் பரிசுத்த ஆவியான சில நேரங்களில் சில தகவல்களை சொல்லித்தரேன். ஓகே, நம்ம திரியேக தேவன் அந்த தெய்வத்தை குறித்து சிலது பார்த்துட்ருக்குறோம். நம்ம இங்கே தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், முதலாவது பிதாவாகிய தேவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் திட்டமிடுபவர். எனவே அவர் திட்டத்தை செய்வார். ரெண்டாவதாக குமாரனாக தேவன் யார்? அந்த யெகோவா ஏலோயும் யார் என்றால் சிருஷ்டிப்பவர். முதலாவது பிதாவாகிய தேவன் திட்டமிடுவார், நாம் மனுஷை உண்டாக்குவோமாக என்று திட்டமிடுவார். ரெண்டாவதாக சிருஷ்டிப்பு. 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 6, 7, 8 ஆகிய வசனத்தில் மனுஷனை ஒரு மண்ணினாலே உருவாக்குறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது சிருஷ்டிப்பை செய்கிறார். மூன்றாவதாக சிருஷ்டித்த அந்த மண்ணை நாசிய சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாக பெறும்படியாக செயல்படுகிறவர் யார்? அந்த செயல்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரூவாக யெகோவா ஏலோவியும் ஆகிய தேவன். அப்போது பிதாவாகிய தேவன் திட்டமிடுகிறார், மனுஷனை உண்டாக்குவோமாக, ஆணும் பெண்ணுமாக உண்டாக்குவோமாக என்று. குமாரனாக இயேசு கிறிஸ்து 2ஆம் அதிகாரத்தில் ஒரு மண்ணினாலே மனுஷனை உண்டாக்குறார், சிருஷ்டிக்கிறார், உருவாக்குறார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியாகிய தேவன் அந்த மண்ணுக்குள்ளாக ஜீவ சுவாசத்தை வரும்படியாக நாசியிலே ஊதுகிறார். இது வந்து மூன்றாவதாக செயல்படக்கூடியவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எனவே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய அந்த ஒர்க் என்ன அப்படின்றது உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே வேதத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லை, வேதாகமத்தில் இருக்கிற எல்லா ரகசியம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பிதாவாகிய தேவன் திட்டமிடுவார், குமாரனாகிய தேவன் அதை செய்வார், சிருஷ்டிப்பார், பரிசுத்தாகிய தேவன் அதை செயல்முறைப்படுத்துவார். எனவே மூன்றில் ஒன்றாய் ஜொலிக்கிறவர். எனவே மூவர், மூன்று ஆழ்த்துவ தேவன். எனவே நம்ம எப்படி ஆவி ஆத்ம சரீரம் உண்டு, அது போல ஆண்டவராகிய கடவுள் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். எனவே இந்த திருத்துவ தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். திரியேக தேவன் திட்ட வரைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் பார்த்தது எல்லாமே. அதே சமயத்தில் அண்ட சராங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திரியேக தேவன். நம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஒரு அண்டத்தை பார்த்துருக்கோம், ஒரு யூனிவர்சலை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிறதான வேர்ல்டு பல யூனிவர்சல்ஸ் ஆண்டு வச்சு உலகங்களை படைத்திருக்கிறார். பெரிய பெரிய நட்சத்திரங்கள் அவர் கையில் உண்டு, இயற்கை சீற்றங்கள் அவர் கையில் உண்டு. எனவே இப்படி மகத்துவம் உள்ள அண்ட சராசரத்தையும் படைத்து தன் கைக்குள்ளாக தன் கண்ட்ரோலில் வைத்திருக்க தேவன் யார்? திரியேக தேவன். நம்முடைய தேவன் திரியேக தேவன், திருத்துவ அந்த ஆழ்த்துவ தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ராமன் சொல்லுவோமா? எனவே இப்படிப்பட்ட நம்ம தேவன் அவருடைய பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய உலகம், மிகப்பெரிய ஒரு யூனிவர்சல், அதுக்குள்ளாக இருக்கிறதான ஒரு வேர்ல்டு, நம்முடைய உலகத்திற்குள்ளாக இருக்கிறதான ஒன் ஆஃப் த பூமி. இந்த எர்த் வந்து ஒரு வகையான ஒரு கோல். ஓகே, அந்த எர்த்துக்குள்ள ஒரு பகுதியில் இருக்கிறதான மனிதர்கள், நீங்களும் நானும். ஏறக்குறைய ஒரு 29% தான் பூமியில் நிலப்பரப்பு இருக்குது என்றால், அந்த நிலப்பரப்பில் கொஞ்சம் ஒரு 50% தான் மனு குலமாக நீங்களும் நாம். ஏறக்குறைய உலகம் முழுவதுமாக ஒரு 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இன்று இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 கோடி மக்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நம்ம இருக்கிறதான கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற 27 லட்சம் ஜனங்கள் இருக்கிறதையும் நாம் பார்க்குறோம். அப்போது தேவனாய கர்த்தருடைய திட்டத்திற்குள்ளாக தான் என்ன செய்திருக்கிறார்? நம்மை படைத்து உலகத்தை ஆட்கொள்ளும்படியாக இருக்கிறார். அப்போ இந்த தேவனுடைய திட்டம், அந்த திட்டத்தின் வரைவு, இந்த முதலாவது வசனத்தை மாத்திரம் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்த்து இந்த உலகமே ஆண்டவர் எவ்வளோ காலத்திற்கு உருவாக்கி படைத்து இந்த மொழிவியல் என்றதான இந்த வேதாகமவியல் என்றதான அந்த அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். இந்த வேதாகமவியல் என்னவை, இந்த பிப்ளியாலஜி என்பது வருங்காலவியலை ஆரம்ப கட்ட காலத்திலிருந்து இன்று வரை வரப்போகிற அந்த நாட்களுக்கு ஆன
ஒரு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு வாக்கியங்கள் எல்லாமே வேதம் என்ன வர்ணிக்கிறதோ அதை தான் நடந்து கொண்டிருக்கு. இது சயின்டிஸ்டுகளுக்கும் தெரியும். அநேக அறிஞர்கள் வேதத்தில் இருக்கிறதை பார்த்து அதனாலே ஆராய்ச்சி செய்ததாக சொல்லி அப்போ மக்களுக்கு சொல்லும்போது இது கண்டுபிடிச்சு பண்ணலாம். பைபிள்லேருந்து தேவையெல்லாம் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு அவர்கள் கண்டுபிடித்ததாக இந்த உலகத்திற்கு அவர்களை வெளிப்படுத்தி அவர்கள் பெயர் விளங்கும்படி செய்கிறார்கள். அன்று முதல் இன்று வரை எந்த அறிஞர்களும் நான் பைபிள்லேருந்து தான் எடுத்து நான் அலோன்ஸ் பண்ணுறேன் என்று யாரும் சொல்கிறதில்லை. ஏன்னா அது அவர்கள் கண்டுபிடித்ததாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தை கண்டுபிடிச்சவங்க, கோள்களை கண்டுபிடிச்சவங்க, இந்த பூமியில் மின்சாரத்தை கண்டுபிடிச்சவங்க, எலக்ட்ரிக்கல் டிவைஸை கண்டுபிடிச்சவங்க, இந்த பூமி ஆரம்பத்தில் உருண்டையே கிடையாது தட்டை என்று சொல்லி கொண்டவர்கள் சொன்ன அதே சயின்டிஸ்ட்லாம் சொன்னாலே இந்த பூமி இல்லை இது உருண்டை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மனுப்பினார். அது அவர் எங்கேருந்து பிடிச்சாருன்னா வேதாகமத்திலேருந்து பிடிச்சார் இந்த வார்த்தையை. எனவே இப்படி எத்தனையோ பேர் கண்டுபிடிப்புகள் எல்லாம் வேதத்திலிருந்து எடுத்த காரியத்தை தங்களாகவே வெளிப்படுத்தி தாங்கள் கண்டுபிடித்த பெயர்களை நாட்டினார்கள். ஓகே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருக்கிறதாக 1-2 வசனத்தில் வாசிக்கிறோம். இங்கே பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று இருக்கும். இந்த எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பைபிளை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் வாசிச்சுட்டு இருக்கிறோம். எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட், அதாவது 1 போட்டிருக்கு இல்லைங்களா, மவுஸ் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள். ஆதியிலே படைத்தார் தேவன், அப்புறம் ஒரு 4th போட்டு 2 டாட் இருக்குது. அப்புறம் 5வது பார்த்தீங்கன்னா வானங்களையும், அப்புறம் மேலும் முன்னாடி 2 டாட் இருக்குது, லாஸ்ட்டு பூமியையும் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. நம்ம தமிழ் வேதாகமத்தில் 5 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்ட இந்த ஆதியாகமம் 1:1 எபிரேய மொழிபெயர்ப்பிலே பார்த்தீங்கன்னா 7 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் 4வது வார்த்தையும் 6வது வார்த்தையும் விடுபட்டு நம்முடைய தமிழ் பைபிளில் இடம் பிடித்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆதியிலே படைத்தார் தேவன் 4வதாக மொழிபெயர்க்கப்படவில்லை. வானங்களையும் மேலும் பூமியையும், மேலும்க்கு முந்தி என்ன செய்யப்படல, மொழிபெயர்ப்பு இல்லை. ஓகே, எனவே இந்த வார்த்தைகளுக்கு 7 வார்த்தைகளும் 28 எழுத்துக்களும் என்று பார்க்கும். இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எபிரேய மொழிபெயர்ப்பு இதெல்லாம் பவர் பாயிண்ட் நான் கொடுக்குறேன். எனவே இதில் நீங்கள் ஆதியில் படைத்தா தேவன் வானத்தையும் பூமியையும் அப்படி மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 28 எபிரேய எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டு 28 எழுத்து இருக்கும். ஓகேங்களா. 28 எழுத்துக்கள் எபிரேய எழுத்துக்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இங்கே இன்னும் சுருக்கி பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் 1 ரைட் சைடில் பாருங்கள். இங்கே நான் ஆதியிலே மவுஸ் காட்டிகிட்ருக்கேன். ஆதியிலே அப்படின்னு நம்பர் 1 ஒரு எழுத்து 7 எழுத்து இருக்கும். இந்த ஆதியிலே எழுத்துக்கு 6 வார்த்தை பயன்படுத்தப்படும், அதாவது 6 லெட்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இந்த 2வது படைத்தார் என்ற எபிரேய வார்த்தை பார்த்தீங்கன்னா 3 எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது 5வதாக வானங்களையும் அப்படின்னு இந்த எபிரேய இந்த லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த 6வது வார்த்தை மேலும், இந்த மேலுமுக்கு முந்தி 2 வார்த்தை இருக்கும். இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 எபிரேய வார்த்தையும் பூமியையும் அப்படின்றதான வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா 4 எழுத்துக்கள் அந்த எபிரேய மொழிபெயர்ப்பிலே பயன்படுத்தப்பட்டிருக்கும். இங்கே பாருங்கள், வார்த்தையின் எண்ணிக்கை டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம மெசேஜ் பண்ண போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். 1, 3, 7 தான் இருக்கும். நீங்கள் கவனமாக பாருங்கள், எவ்வளோ அற்புதமான புத்தகம் பாருங்கள், அழகாக ஆண்டவர் வர்ணிக்கிறார். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 1, 3, 7 தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஒரே ஒரு வசனத்தை நம்ம எடுத்துப்போம். இப்போ வார்த்தைகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோன்னா 7, எழுத்துக்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 28. அது எத்தனை 7ஆக பிரிக்கலாம்? 4 7ஆக பிரிக்கலாம். புரியுதுங்களா? 4 7ஆக தான் பிரிக்க முடியும். 28 எழுத்துக்கள் தான் இது முதல் 3 வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா 14 எழுத்து இருக்குது பாருங்கள். இதில் 6 + 3 + 5 இந்த முதல் 3 எழுத்துக்கள் முதல் 3 வார்த்தை பார்த்தீங்கன்னா 14 எழுத்து இருக்குது. கடைசியாக 4 வார்த்தைகள் பாருங்கள், பூமியையும் மேலும் வானங்களையும் இந்த 2 இது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் 14 எழுத்து இருக்கும். 4வது 5வது வார்த்தை பாருங்கள், அதாவது இங்கே பாருங்கள் 4வது வார்த்தை இங்கே இருக்குது, 5வது வார்த்தை, அப்போ இது 2 சேர்த்துனீங்கன்னா 5 + 2 ஓகேங்களா 7. 6வது 7வது வார்த்தை பாருங்கள், 6வது வார்த்தை 7வது வார்த்தை, இந்த 6வது 7வது பார்த்தீங்கன்னா 2 கூட்டினா 7 வரும். அதுக்கப்புறம் இதில் பெயர் சொல் இருக்குது. பெயர் சொல் என்பது தேவன், வானம், பூமி, இது 3மே பார்த்தீங்கன்னா பெயர் சொல். இந்த பெயர் சொல் 3மே பாருங்கள், பூமியையும் 4, வானங்களையும் 5, தேவன் 5, இதெல்லாம் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 14 வரும். 14 எத்தனை 7 இருக்குது? 2 7 இருக்கும். அவர் மீதி இதில் நான் சொல்லப்பட்டாத நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் மீதம் இருக்கும் வார்த்தைகள் 14 இருக்கும். 14 எத்தனை 7 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 7 இருக்கும். நான் பேசுங்களுக்கு புரியுதுங்களா?
ஓகே, உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். இது நீங்கள் கவனமாக மறுபடியும் ஒரு விஷயம் பாருங்கள். அப்போது இந்த முதலாவது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மட்டும் எத்தனை 7 வரும்? நிறைய 7ங்கெல்லாம் இருக்கும். நீங்கள் 7 கவனிச்சுங்க. 7 வார்த்தைகள் இருக்கும். அந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 28 எழுத்து இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 7ஆக பிரித்தா 4 7 உள்ளே வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் 3 வார்த்தைகள், அதாவது நான் சொல்கிறது ரைட் டு லெஃப்ட், ரைட்லேருந்து லெஃப்ட் தான் எபிரேய எழுத்துக்கள். இதெல்லாம் நீங்கள் கூட்டி கூட நீங்கள் பாருங்கள் வீட்டில் போயிட்டேன். ஓகேங்களா? முதல் 3 வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா 14 வரும். அதில் 2 7 வந்துடும். செகண்டு கடைசியிலேருந்து 4 வார்த்தைகள் கவனிச்சிங்கன்னா அங்கேயும் 14 எழுத்துக்கள் வரும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 7 உள்ளே இருக்கும். 4வது 5வது வார்த்தை பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 7 உள்ளே இருக்கும். 6வது 7வது வார்த்தை பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு 7 உள்ளே இருக்கும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பெயர் சொல், தேவன், வானம், பூமி, அங்கே இருக்க கரெக்டாக அந்த இடத்துலாம் படித்து 3வதாக நான் இப்போ மேலே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 3வது வார்த்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது 3 5 7 இது 3ஐயும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா 14 வரும். அதில் பார்த்தீங்கன்னா 2 7 இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வேதாகம் பார்த்தீங்கன்னா முழுக்க எப்படி கூட்டினாலும் 7க்குள் அடங்கக்கூடிய வார்த்தைகளாகவும் எழுத்துக்களாகவும் தான் கர்த்தர் படைத்தார். ஆமென். அப்போ எவ்வளோ ஆச்சரியமான நம்ம வேதாகம் பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்பது எவ்வளோ ஆச்சரியமான, எவ்வளோ அழகான, இன்றைக்கு வர இப்படிப்பட்ட வேதத்தை யாருமே என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. ஓகே, இங்கே பார்க்கும்போது குத்து விளக்கிலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அகல்கள் இருக்கும். 7 அகல் மென்னோரா அப்படின்னு நம்ம மெசேஜ் எடுத்திருப்போம். ஒருவேளை அந்த மெசேஜ் நீங்கள் கவனிக்கல, கேட்கல அப்படின்னு நம்ம யூடியூப் சேனலில் அந்த மெசேஜ் இருக்குது. ஓகேங்களா? மென்னோரா பற்றி தெளிவாக போடப்பட்டிருக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் குத்து விளக்கு, பூமியின் குத்து விளக்கு 2 நான் என்ன செஞ்சுருப்போம், டெஃபினேஷன் பண்ணியிருப்போம். பரலோகத்தில் குத்து விளக்கு எவ்வளோ எழுத்துக்கள், 5 எழுத்தும், பூமியில் குத்து விளக்கு 4 எழுத்துக்களை தெளிவாக டெஃபினேஷன் பண்ணியிருப்போம். இதிலும் பார்த்தீங்கன்னா 7 அகல்கள் இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் மவுஸ் காட்டுறேன். இந்த பக்கம் 3 இருக்குது, இந்த பக்கம் 3 இருக்குது, சென்டரில் 1 இருக்குது. 7 அகல்கள் பழைய ஏற்பாட்டிலே என்ன பண்ணப்பட்டிருக்கு. இந்த 7 அகல்கள் மிக முக்கியமானது. எனவே ஓகேங்களா, அவை எரிந்து ஆசாப் கூடாரத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும். எரியும் விளக்கு தேவனுடைய ஒளியையும் அவர் முகத்தின் மத்தியில் பிரசன்னமாக இருப்பதையும் காட்டும் அப்படின்னு நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே இந்த குத்து விளக்கு 7 அகல்கள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுன்னு எடுத்துப்போம் அப்படின்னா வெளிப்படுத்தல 7 எத்தனை வருது பாருங்கள். 7 சபைகள் இருக்குது, 7 ஆவிகள், 7 விளக்கு தண்டுகள், 7 நட்சத்திரங்கள், 7 முத்திரைகள், 7 கொம்புகள், 7 கண்கள், ஆமென், 7 தூதர்கள், 7 எக்காலம், 7 இடிகள், 7 டிராகனின் தலைகள், 7 மிருகத்தின் தலைகள், 7 தங்க கிண்ணங்கள், 7 அரசர்கள், ராஜ்யங்கள். எனவே நம்முடைய புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். என்னது, மென்னோரா. ஓகேங்களா? மென்னோராவாகி குத்து விளக்கு. புதிய ஏற்பாட்டில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். என்ன எக்ஸாம்பிள்னா 7 வெளிப்படுத்தல் இருக்கிறதானே 7 சபையிலிருந்து 7 அரசர்கள், 2 4 6 8 10 12 14 பாருங்கள், 14 7 உள்ளே இருக்குது. அப்படியும் என்ன தான் 14 தான் உள்ளே வருது. 14 இடத்துல 7 இருக்குன்னா 2 7 இருக்குது. நான் பேசுங்களுக்கு புரியுதுங்களா? ஓகே, 1 3 7 தான் பார்த்துட்ருக்குறோம். நான் உங்களுக்கு சொல்லுவேன், வேதாகம் முழுவதுமாக 1 கீழாக 3 3 கீழாக 7 பிரிந்து செயல்படும். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 7 7 எவ்வளோ 14 7 இருக்குங்க, 14 7 இருக்கும். அந்த 14 7ஐயும் 2ஆக நம்ம டிவைட் பண்ணுறோம்னா ஒரு 7 கட்டாயம் வருது. அப்போ 2 7 உள்ளே வருது. 14 2 7களை கர்த்தர் உள்ளே வச்சுருக்கிறார். ஓகே, இந்த 7 என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 1 3 7 நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னேன். 1 3 7 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அது ஒவ்வொன்றும் நம்ம கொஞ்சம் ஒரு 4-5 விஷயம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆவியான உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கப்படினாலே, அறிவு கொடுத்துருக்கப்படினாலே, ஆல்ரெடி இதெல்லாம் நீங்கள் கரைச்சி குடித்தபடினாலே ஆண்டவங்களை சொல்லித்தராரு. இது மிக முக்கியமாக மொழிவியல், அதாவது பிப்ளியாலஜி, மொழிவியல், அதாவது இந்த மொழி வேதாகமத்தில் இருந்ததான ஆரம்பத்தில் நடந்த காரியம் இன்று அப்டேட்டில் நடந்து கொண்டிருக்கிறதும் பின்காலத்தில் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களையும் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே 1 அப்படின்னு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே தேவன், புரியுதுங்களா? 2வது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே தேவன். 2வதாக பார்த்தீங்கன்னா ஆவி ஆத்மா சரீரம். பார்த்துங்க 3 இருக்குது. என் கூட வரணும், கவனமாக என் கூட வந்தால் தான் உங்களுக்கு புரியும். என் கூட வரல அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு புரியாது. கவனமாக அந்த ஃபுல்லாக வீடியோவை கவனிங்க. ஓகேங்களா? 3வதாக 7 என்பது 7 சபைகள். 1 ஒரு மனிதனுடைய நான் ஒரு ஸ்க்ரீன் முன்னே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, 1 என்பது ஒரே தேவன். 2வதாக இருப்பது பிதாவாக தேவன், குமாரனாக தேவன், பரிசுத்த ஆவியாக தேவன். 3வது என்பது 7 ஆவிகள். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரே தேவனில் இருக்கிற
மூன்று ஆழ்த்துவ தேவன், மூன்று ஆழ்த்துவ தேவனில் இருக்கிறதான ஆவியானவரின் 7 ஆவிகள் என்று நம்ம பைபிளில் படித்தோம். 7 ஆவியானுடைய அந்த கண்கள் அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருப்போம், இந்த சகரிய புத்தகத்திலலாம் படிச்சுப்போம். 7 ஆவிகள் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து எங்கே படிச்சிருப்போம், ஏசாயா புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்திலாம் படிச்சிருப்போம். ஓகேங்க, அந்த ஆவிகள். செகண்ட் ஒன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது வந்து 1 அப்படின்னா மனிதனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்குது. ஆவி, ஆத்மா, சரீரம். அந்த மனிதனால் பார்த்தீங்கன்னா 7 சபைகள். வெளிப்படுத்த விசேஷம் 2, 3 ஆகிய அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே 7 சபைகள் உண்டு. 7 சபைக்குள்ள தான் மனுஷனுடைய ஆத்துமாக்கள் தங்கும் அப்படின்னு நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் அதை பற்றி நம்ம படிச்சிருப்போம். 7 சபைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை என்ன செய்கிறாரு, நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். இப்போ 1, 3, 7 மறுபடியும் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக். ஓகேங்களா, மியூசிக்கில் வந்து 3வது பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்ஸ் இருக்குது. அந்த ஒரு கார்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், சி மேஜர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் பார்த்தீங்கன்னா சிஇஜி தான் இருக்கும். சி மைனர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சி, அப்புறம் வந்து இ ஃப்ளாட்டு, ஜி வரும். ஒவ்வொரு கார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு கார்ட்ஸுமே நீங்கள் ஒரு மியூசிஷியன் தெரிஞ்சவங்க இருப்பீங்கன்னா ஒவ்வொரு கார்ட்ஸுமே எப்படி இருக்குன்னா 3 தான் என்ன செஞ்சுருக்கோம், பிரிந்து செயல்படும். ஒரு மியூசிக்குன்னா அந்த மியூசிக்குடைய அந்த கார்ட்ஸ்ன்றது பில்லர்னு சொல்லுவாங்க. அந்த மியூசிக் வந்து ரன் ஆகிறதுக்கு, மியூசிக் கேட்பதற்கு பில்லர் தான் கார்ட்ஸை மட்டும் பிடி அப்படிம்பாங்க. சி மேஜர் பிடிங்கன்னா இந்த 3 கார்ட்ஸை தான் பிடிப்பாங்க, சிஇஜி அப்படின்னு சொல்லிட்டு. சி மைனர்னா இ ஃப்ளாட்டும், ஈக்கு பின்னாடி ஒரு மேலே ஒரு கட்டை மாதிரி இருக்குங்களா பிளாக் கலரில், அது வந்து உள்ளே வரும். 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ். ஒரு மியூசிஷியன் யாராவது இருப்பீங்கன்னா 7 ஸ்கேல்ஸ் இருக்கும். சிலேருந்து பி வரும். இது இங்கிலீஷில். தமிழில் பார்த்தீங்கன்னா சரிகம பதனிசா பார்ப்பேன், சரிகம பதனிசா அதெல்லாம் பார்ப்பீங்களா. அதில் பார்த்தீங்கன்னா 7 ராகம் இருக்கும், ஸ்கேல்ஸ்ன்னு சொல்லுவோம். பார்த்துக்கோ, ஒரு மியூசிக்கு உள்ள கார்ட்ஸ் இருக்கும், 3 கார்ட்ஸ் தான் உட்காரும், அதான் பில்லர்னு சொல்லுவாங்க. பில்லருக்கு தாண்டி ஒரு ஸ்கேல்ஸ் பாடணுன்னா நீங்கள் வந்து கீபோர்டு ஒரு வேளை உங்கள் சபையில் ஆண்டை வச்சுருப்பாருன்னா அந்த ஆண்டை வச்சு அந்த சபையில் இருக்கிற கீபோர்டை போய் தேடி பாருங்கள். சி டு பி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்கேல்ஸ் இருக்கும். ஒரு சாங்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 7 ஸ்கேல்ஸ்க்குள்ளவே அடங்கிடும். ஒரு சாங் எடுத்துக்கிட்டோம், ஏன்னா எங்கே அந்த சீலேருந்து அந்த சரிகம பதனிசா சொல்லுவோம்ல, கிறிஸ்துவ அறியாதவர்களும் சினிமாவில் இருக்கிற மியூசிஷியனும் ஒரு மியூசிக்குள்ளே இருக்கிற 3 கார்டு தான் எடுக்க முடியும். 3 கார்டு பில்லர். அது பில்லரை வந்து சுற்றிலும் கட்டக்கூடிய ஸ்கேல். அந்த ஸ்கேலை வந்து 7 ஸ்வரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ராகம், அந்த ஸ்கேலுடைய ஒவ்வொரு ஸ்வரங்கள் ஸ்கேல்ஸ். எனவே 1, 3, 7 ஒரு மியூசிஷியன் மியூசிக் அப்படின்னாலே என்ன செய்யணும், 1 கீழாக, 3 கீழாக, 7 கீழாக தான் அடங்கும். வேதாகம் முழுவதுமாக அப்படி தான் இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 1 லைட். ஓகே, 3 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஆர்ஜிபி? பார்த்துக்கோங்க, ரெட்டு, க்ரீன், ப்ளூ, 3 சேர்ந்து தான் பிரிண்ட்டு. நம்ம கையில் பிரிண்ட் அவுட் இருக்குல்ல, பிரிண்ட் 3 சேர்ந்து தான் நம்ம கையில் ஃபோன், மொபைல், டிவி, எல்லா விதமான டிஜிட்டல் வந்து எல்லா கலர் இருக்குல்லைங்களா, வீடியோ கேமரா போன்ற எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 3 இணைச்சி தான் ஒன்றாக்கும். ப்ரொஜெக்டர் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கணும், ப்ரொஜெக்ட் நம்ம பேசியிருப்போம், அறிவியல் பூர்வமாக ட்ரினிட்டி நிரூபிக்கும் போது பேசியிருப்போம். ரெட்டில் ஒரு ஓல் இருக்கும், க்ரீனில் ஒன்று இருக்கும், ப்ளூவில் ஒன்று இருக்கும். 3 போய் தான் என்ன செய்யும், ஃபோக்கஸ் பண்ணும். பழைய சினிமா தேட்டர்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா தேட்டர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வந்து அந்த ஃபோக்கஸ் பண்ணி ஸ்க்ரீனில் விடும். ஓகேங்களா, பழைய நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது கூட்டிகிட்டு போவாங்க அப்படி. ஆனால் அந்த பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, 3 வெளிச்சம் மேலே பின்னாடி இந்த ஸ்டோர் ரூம் இருக்கும், அந்த பவர் கண்ட்ரோல் ரூம், அங்கேருந்து 3 வோல்ட்ஸ் இருக்கும். 3 வோல்ட்ஸ் வந்து இப்படி என்ன செய்யும், அந்த ஸ்க்ரீனில் போய் பட்டு டிஜிட்டல் முறையில் என்ன செய்யும், கலராக வரும். ஆர்ஜிபி சிஸ்டம் பார்த்துருக்கோம். 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானவில் பார்த்துருக்கீங்களா? சின்ன வயசு நம்ம பார்த்துருக்கோம்ல, நிறையா பார்த்துருக்கோம். எனவே வானவில் கலர்னு சொல்லுவோம். வானவில்னா 7 கலர் வந்து நிறைஞ்சு அதில் இருக்கும். எனவே வந்து உக்காந்துட்டு தேடுங்க. அப்படி அதில் வந்து கலர் கம்மியாக தேடுதுன்னா நீங்கள் நெட்டில் போட்டு நீங்கள் பாருங்கள். அப்போது லைட்டு அப்படின்னா அந்த லைட்டு எப்படி இருக்குன்னா டிஜிட்டல் முறையில் ஆர்ஜிபி சிஸ்டம் 3 கலர் சேர்ந்தால் தான் எல்லா கலரும் உற்பத்தி ஆகும். எனவே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 கலரின் கீழ் பல வண்ணங்கள் தெரியக்கூடியதான் வானவில். எனவே 1, 3, 7 இதெல்லாம் எங்கே இருக்குன்னா நம்ம வேதாகமத்தில் இருக்குது. மறுபடியும் ஒரு 3 லாஸ்ட்டாக பார்ப்போம். உலகம் இருக்குங்களா, இந்த உலகம் ஒரே ஒரு உலகம். இந்த உலகத்தை ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா 2003 பிரித்து வச்சுருக்கிறாரு.
இந்த உலகம் வந்து எவ்வளோ, இந்த சூரியன் சந்திரனெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, எத்தனை தான் உயிரோடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் பிரித்து வச்சுக்கிறார். 2003 பிரித்து வச்சுக்கிறாரு. அடுத்தபடியாக பார்க்கும்போது 7,000 இயர்ஸ்ன்னு பார்க்குறோம். இந்த உலகத்தின் முடிவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,000 வருஷம் தான். 7,000 வருஷத்துக்கு அப்புறம் தான் உலகம் ஃபுல்லாக எனபிள் ஆக போகுது, முடிய போகுது, எல்லாமே முடிய போகுது. இந்த 6,000 ஆண்டு மனுஷக்குள்ளே வாழ முடியும், மனுஷனுடைய திட்டங்கள் நிறைவேற்ற முடியும், பிசாசான் தன் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். 7,000 அதாவது அந்த 7,000 ஆண்டு அந்த பிட்வீன் அந்த 1,000 மட்டும் பார்த்திங்கன்னா தேவனே வெளிச்சமாக ஒளியாக ராஜ்யபாரம் பண்ண போகிறார். எனவே 7,000 ஆண்டு தேவ திட்டம்.